வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேடிஷ் சாலட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன ஆனியன், குட்டி ஆனியன் வந்து பெல்லாரி ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் நைஸாக. அப்புறம் ரேடிஷ், அதாவது முள்ளங்கியை வந்து சின்ன துவாரம் உள்ளதில் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் பூ வச்சுருக்கிறேன். கோகனட் ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கிறேன், ஃப்ரெஷ் கோகனட். அதுக்கப்புறம் பீனட் வந்து கிரவுண்ட் நட் வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சால்ட் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த ரேடிஷை அந்த நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆனியன் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மின்ட் லீவ்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெசில் இருந்தாலும் கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாம், துளசி இருந்தால் கூட. இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் விடுறேன். நீங்கள் கோகனட் ஆயில் கூட விட்டுக்கலாம், இல்லை எனி ஆயில் நீங்கள் விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கோகனட் ஃப்ளேக்ஸ், அதாவது கோகனட் ஃப்ளார் வந்து ஃப்ரெஷ் இதை நம்ம சேர்த்துக்கலாம், ஃப்ளவரை சேர்த்துக்கலாம், நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது இப்போ நான் போடுறது வந்து ராக் சால்ட் போடுறேன். நீங்கள் வந்து வெயிட் லாஸாக இருக்கிறதுனால அதை போடுறேன். நீங்கள் நார்மல் சால்ட் கூட போட்டுக்கலாம், கோஷர் சால்ட் போடலாம் நீங்கள். இப்போ இதுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் லைம் ஜூஸ் சேர்க்கணும். அது 1 டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு பெப்பரும் க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பீனட் போடுறேன். இதுக்கு தேங்காய் பூ போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அந்த கோகனட் ஃப்ளேக்ஸ் போட்டிங்கன்னா, அது ஃப்ரெஷ் சேர்த்திங்கன்னா அது நமக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் அது நமக்கு கொடுக்கும் அப்படின்றாங்க. இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், நல்ல டேஸ்டியாகவும் இருந்தது. இது கூட உங்களுக்கு வந்து கேர்டு வேணுன்னா கூட, யோகட் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம், ஆல்மண்ட் வேணா சேர்த்துக்கலாம், கேஷ்யூ சேர்த்துக்கலாம், பிஸ்தா சேர்த்துக்கலாம் நீங்கள். இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸு எது வேணும்னாலும் நீங்கள் ரெய்சின்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வால்நட்டு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரைட் கிராம் அது பொட்டுக்கடலை, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது லாஸ்ட்டில் வந்து நீங்கள் யோகட் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்திங்கன்னா கூட நல்லாயிருக்கும். இது நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது நல்ல டேஸ்டியாக இருந்தது. செய்து பாருங்கள். இது ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரெசிபி. ரேடிஷ் வந்து நல்ல வெயிட்டை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நீர் சத்து நிறைய இருக்குது, பார்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. லாஸ்ட்டில் வந்து பெப்பர் சேர்க்குறேன். இந்த மாதிரி சாலட் ரெசிபீஸ் என்னோடது இருக்குது. அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். போய் பாருங்கள். சிம்பிள், ஈஸி டு மேக் ரெசிபீஸ் என்னோடதில் நிறையா இருக்குது. ரேடிஷ் ரெசிபீஸே நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. போய் பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் வர இருக்குது. மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹேவ் அ நைஸ் டே.